ஸோ ஃப்ரேம் டூவில் கிளிக் பண்ணிட்டு அந்த எந்த ஏரியாவில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வரணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேம் மேலே விடுறேன். அது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது இது சரியான செலெக்ஷன். இதை மாற்றி மாற்றி நவுத்தணுன்னா எந்த ஐக்கானில் ஃப்ரேம் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் மூவ் ஆகும். இதோட இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ இப்படி வைக்கிறேன். இல்லை இதை நான் ரீசெட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl T அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மு. அப்படி இல்லைன்னா எடிட் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலு இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்கட் தனியாக Ctrl T கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரேமோட சைஸ் திடீர்னு மாற்றணும் அப்படின்னா ஃப்ரேமில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் Ctrl T கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேமோட சைஸை மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேண்டாம், இதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரேம் டூல். ஸோ நீ இங்கேருந்து லேயரை ட்ராக் பண்ணி போட விரும்பலைன்னா வெளியிலேருந்து ஒரு லேயர் எடுத்து வந்து கூட கரெக்டாக ஃப்ரேம் மேலே விட்டிங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு லேயர் எடுத்து வந்து போடணுன்னா ஃப்ரேம் டூவில் கிளிக் பண்ணிக்கங்க. வேறு ஒரு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து வந்து ட்ராக் பண்ணி அது மேலே விட்டுறேன். அவ்வளோதான், செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நவுத்தி வைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது சதுரமாக இருந்தால் இந்த ஃப்ரேம் டூல். இப்போது கொஞ்சம் வட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஃப்ரேம் டூலில் கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை மேட்ச் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளே இமேஜை வைக்கணும் அப்படின்னா இமேஜ் டூல் போய்ட்டு ட்ராக் பண்ணி அது மேலே விட்டுறேன். ஸோ இப்போ இமேஜை நான் ரீசைஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு Ctrl T அவ்வளோதான், மாற்றியாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரேம் டூல்.